வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான செக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். 43 பிஹெச் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன்ஸ் வந்து இது. இத வந்து நீங்க சப்ளையராவும் இருந்தாலும் சரி, நீங்க பையரா இருந்தாலும் சரி, இது ரொம்ப நீங்க அ என்ன சொல்றாங்கன்றத பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செக்ஷன். ஸ்லைட் தெரியுதுங்களா? ஓகே. இந்த செக்ஷன்ஸ் என்ன சொல்றது முன்னாடி வந்து நம்ம யூசுவலா வந்து ஒவ்வொரு வெபினார்லயும் வந்து என்ன வேல்யூஸ்ன்றத நான் பேசுவேன். ஓஷன் ஓஷன் கான்செப்ட் என்னன்னா, ஓ இஸ் மென்ட் ஃபார் வந்து அப்சர்வேஷன், சி மென்ட் ஃபார் வந்து கிளாரிட்டி. ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா, முதல்ல நீங்க அப்சர்வ் பண்ண கத்துக்கணும்ன்றத பத்தி பேசுவேன். ஸோ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க அப்சர்வ் பண்ண கத்துக்கிட்டா தான் அதோட கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம பேட்டர்ன் தெரியும்னு சொல்லுவேன். ஸோ இதே மாரி தான் நான் எப்படி நீங்க பிசினஸ்ல வந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்களோ, அதே மாரி நீங்க உங்க சுத்தி இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ண கத்துக்கணும். ஸோ இப்ப என்னன்னா, அந்த புது விஷயம் நீங்க என்னன்றத முதல்ல நீங்க அப்சர்வ் பண்ண கத்துக்கிட்டு, அத புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறமா இது வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்? அஸ் எ சப்ளையரும் சரி, அஸ் எ பையராவும் சரி, இந்த ஆக்ட் எத பத்தி பேசுதுன்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த செஷன் ஃபுல்லா பாருங்க. எண்டாவது செஷன்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பத்தி பேசியிருப்பேன். ஸோ என்ட்ட கேட்ட சில கொஸ்டின்ஸ், அதுக்குடைய சில ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல குடுத்திருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க பாருங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? இந்த ஆக்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ எம்எஸ்எம்இக்கு அஸ் எ பையர், நீங்க எம்எஸ்எம்இக்கு வந்து நீங்க குடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து டயத்துக்குள்ள குடுக்கலன்னா, அது டிஸ்அலோவன்ஸ் மாரி எடுத்துட்டு இன்கம் அத ஆட் பண்ணிருவாங்க. சோ உங்க டாக்ஸபிள் இன்கம் இன்கிரீஸ் ஆயிரும். நீங்க எப்ப பே பண்றீங்களோ, அப்ப வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. யாருக்கு இது? இது வந்து பையருக்கு. நீங்க பையர் ஒரு எம்எஸ்எம்இ சப்ளையர் இருந்து பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா, ஒரு 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 டைம் சொல்றாங்க. ஆஸ் பர் எம்எஸ்எம் ஆக்ட் படி என்ன டைம் சொல்றாங்க, அந்த டயத்துக்குள்ள நீங்க பணத்த கட்டிறணும். இல்லன்னா, நீங்க வந்து அத எக்ஸ்பென்ஸ கிளைம் பண்ண முடியாது அப்டின்றாங்க. ஓகேயா? இது யாருக்காக? இது பையருக்காக. இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ சப்ளையர்ன்னு சொல்லும்போது, சப்ளை எம்எஸ்எம்இ இருக்கணும் அப்டின்றாங்க. அப்ப சப்ளையர் வந்து எம்எஸ்எம்இல இருக்காங்களா? இல்லையா? அப்டின்றது பார்க்கணும் இல்லையா? அப்போ எம்எஸ்எம் ஆக்ட் வந்து சப்ளையருக்காக என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சப்ளையரா இருந்தா, இல்ல உங்க சப்ளையர் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வர்றாங்கன்னு நீங்க கட்டாயமா பார்க்கணும். மைக்ரோல வர்றாங்களா? ஸ்மால்ல வர்றாங்களா? மீடியம்ல வர்றாங்களான்றத நீங்க பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த ஆக்ட், இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த செக்ஷன் வந்து இன்கம் டாக்ஸ் செக்ஷன் வந்து 43 பி ஹெச் இந்த புரோவிஷன் வந்து யாருக்கு அப்ளிகபிள்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும் அப்ளிகபிள். உங்க சப்ளையர் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மாலா இருந்தாங்கன்னா, அஸ் எ பையர் உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள். அப்ப என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க சப்ளையர் வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது உங்க டியூட்டி. அண்ட் வந்து அவங்க மைக்ரோ இருக்காங்க, ஸ்மால் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். அப்புறம் என்ன சொல்றாங்க? எம்எஸ்எம்இல பர்ட்டிகுலர் செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, சப்ளையருக்கு சாதகமா என்ன சொல்லுதுன்னா, நீங்க பொருள் குடுத்துட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து அக்ரீமெண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க. அதாவது சப்ளையருக்கும் பையருக்கும் தேர் இஸ் நோ அக்ரீமெண்ட் இல்லன்னா, 15 டேஸ்க்குள்ள பையர் வந்து சப்ளையருக்கு பணம் குடுத்துறணும். இல்ல ரிட்டர்ன் அக்ரீமெண்ட் இருக்குன்னா, ரிட்டர்ன் அக்ரீமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த டேட்டுக்குள்ள குடுத்துறணும். மேக்ஸிமம் 45 டேஸ். 45 நாளுக்குள்ள அது தாண்டி போகக்கூடாது. 45 டேஸ்க்குள்ள வந்து பையர் வந்து சப்ளையருக்கு குடுத்துறணும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன் நீங்க பாருங்க. அக்ரீமெண்டே இல்லன்னா என்ன அர்த்தம்? 15 நாளுக்குள்ள குடுத்துறணும். இப்போ 1ஆம் தேதி ஒரு ஆர்டர் குடுத்துருக்கீங்கன்னா, 15 நாள் 16த் ஆ ஜான்க்குள்ள வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். இந்த இன்கம் டாக்ஸ் எல்லாமே வந்து யாருக்கு சொல்றாங்க? பையருக்காக. நீங்க பையர். நீங்க இது இது இப்படி பார்க்கணும். பையருக்காக. இல்ல அக்ரீமெண்ட் வந்து ஒரு 60 நாள் நான் வாங்கியிருக்கேன். நான் 60 நாள் கழிச்சு குடுத்துடலாம் அப்படி சொன்னா கூட, அவர் எம்எஸ்எம்இக்குள்ள வர்றாரு. மைக்ரோ அண்ட் ஸ்மால்க்குள்ள வர்றாருன்னா, நீங்க மேக்ஸிமம் 45 டேஸ்க்குள்ள அந்த பேமெண்ட்ட நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் அக்ரீமெண்ட்டே 30 நாள் தான் அக்ரீமெண்ட்னா 30 நாட்கள் குடுத்துறணும். எம்எஸ்எம்இ 45 டேஸ் வந்து ஒரு டைம் குடுக்குறாங்க. பட் உங்களுக்கும் பையருக்குள்ள அக்ரீமெண்ட் வந்து 30 நாள்னா, அதுக்குள்ள குடுத்துறணும். ஓகே. ரிட்டர்ன் அக்ரீமெண்ட் மீனிங் என்னன்றத பத்தி அப்புறம் பார்க்கலாம். அக்ரீமெண்ட் அண்ட் நாட் இஃப் இட் இஸ் அக்ரீமெண்ட் ஆர் நோ அக்ரீமெண்ட். 15 நாள், 45 நாள். இது 2 கணக்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் இப்போதைக்கு. ரைட். இன்னொரு புரோவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எம்எஸ்என் ஆக்ட்ல வந்து இந்த பேமெண்ட் வந்து நீங்க குடுக்கலன்னா, நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சப்ளையர் கேன் டிமாண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி பிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 3 டைம்ஸ் ஆஃப் தி பேங்க் ரேட் டிக்ளேர்ட் பை தி ரிசர்வ் பேங்க். தட் இஸ் காம்பவுண்டட் இன் மந்த்லி பேசிஸ்.
அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே புதுசா உங்களுக்கு தோணுதான்னா, அப்படி இல்ல. இந்த எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து 2006ல இது கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்து இந்த புரோவிஷன்ஸ் இருக்கு. அப்ப ஏன் இப்போ இப்போ இத எடுத்திருக்காங்கன்னா, அப்ப இருந்து வந்து டூ சப்போர்ட் தி சப்ளையர்க்காக இது கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த ரிசல்ட் வந்து பெருசா இம்பாக்ட் ஆகாதனால, ஸ்லோலி தே ஆர் பிரிங்கிங் டூ தி சம் அதர் இதுல கொண்டு வராங்க. எம்எஸ்எம் ஆக்ட் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து கம்பெனி கார்ப்பரேட் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு நீங்க டியூ டேட்ல கட்டலன்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எம்சிஏல. ஓகே. எம்எஸ்எம்இ ஃபார்ம் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ நம்ம ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒய் தேர் இஸ் எ டிலே இன் பேமெண்ட் டூ தி எம்எஸ்எம்இ கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இன் அடிஷன் டூ தட் கார்ப்பரேட் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து இத கொண்டு வர்றாங்க இந்த செக்ஷன். புரியுதுங்களா? ரைட். இப்போ சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ திங்க் இத நீங்க ப்ராட் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க பையர். ஓகே. நீங்க ஒரு பையர். நீங்க யூ ஆர் தி பையர் ரைட் நவ். நீங்க வந்து ஓப்பனிங்ல ஒருத்தருக்கு ரூ. 15,00,000 குடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது ஓப்பனிங். இப்ப ரன்னிங்ல இருக்கு. இந்த ஆக்ட் வந்து ஒன் மோர் திங் வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் டூரிங் திஸ் இயர். இந்த வருஷத்து இது அப்ளிகபிள் ஆகுது. அத முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஓகே. இந்த வருஷம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா 31/3/2024 அன்னைக்கு இந்த செக்கிங்லாம் நாங்க பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஆடிட்டர் சரி, இல்ல நீங்களும் சரி இந்த செக்கிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு வந்து இது அலோவபிளா, நாட் அலோவபிளான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அலோவபிள், நாட் அலோவபிள் என்னன்றத இப்ப பார்க்க போறோம். இப்போ நீங்க பையர், உங்களோட சப்ளையருக்கு நீங்க ரூ. 15,00,000 ஓப்பனிங்ல குடுக்கணும். வச்சுக்கங்க. ரைட். இருக்கட்டும் அப்படியே. அதோட டியூ டேட் ஓப்பனிங்ல வேணாம். மேக் இட் அஸ் ஒரு ஒரு அமௌண்ட் குடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அஸ் பெர் 31/3ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. லைக் தட் வி சி. இப்ப டியூ டேட் வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் படி 15/6க்குள்ள நீங்க குடுத்துறணும். டியூ டேட்னா மீனிங் என்ன? முன்னாடியே பார்த்திருக்கோம். அக்ரீமெண்ட் இல்லன்னா 15 நாளுக்குள்ள குடுக்கணும். அக்ரீமெண்ட் இருந்துச்சுன்னா, அஸ் பெர் அக்ரீமெண்ட் அல்லது 45 டேஸ்க்குள்ள வந்து நீங்க குடுத்துறணும். இதுதானே அந்த டியூ டேட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். 15/6க்குள்ள நீங்க குடுக்கணும். ஆக்சுவல் பேமெண்ட் எப்ப குடுக்குறீங்க? குடுக்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 28/3/2024 குடுக்க போறீங்க. கேஸ் வச்சுட்டோம்னா, என்ன ஆகும்ன்னு பாருங்க. குடுத்துட்டீங்க. பட் 31/3/2024 அன்னைக்கே குடுத்துட்டீங்க. இப்போ டிலேடா குடுத்துருக்கீங்க. ஆனா 31/3/2024 அன்னைக்கு தேர் இஸ் நோ அவுட்ஸ்டாண்டிங். இப்ப டிஸ்அலோவ் ஆகுமா? ஆகாதுன்னா ஆகாது. தேர் இஸ் நோ டிஸ்அலவன்ஸ். ஏன்னா 31/3/2024 அன்னைக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டு நம்ம பார்க்கும்போது, அன்னைக்கு எது எது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து லாங் பெண்டிங் தான். டியூ டேட்லாம் தாண்டி தான் நம்ம கட்டியிருக்கோம். இருந்தாலும் 31/3/2024 அன்னைக்கு அது அவுட்ஸ்டாண்டிங் இல்ல. அதனால இது டிஸ்அலோவ் ஆகாது. டிஸ்அலோவ் என்னன்னு பார்ப்போம். இதே மாரி இன்னொரு கேஸ். இப்ப என்ன இன்னொரு கேஸ் என்னன்னா, 28/3 அதே தான். 28/3/2024, 27 அன்னைக்கு கட்டிர்றோம். இதுவும் டிஸ்அலோவ் ஆகாது. வச்சுக்கலாம். இன்னொரு கேஸ். இந்த வருஷமே இல்ல டியூ டேட். 31/3/2024 அன்னைக்கு அது அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஓகே. 31/3/2024 அன்னைக்கு இது அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஆனா அதோட டியூ டேட் என்னன்னா 18 நாள் தான் வச்சுக்கோங்க. ஆஸ் பெர் ஆக்ட் வந்து 18 நாள் தான் அதுக்கு டியூ டேட்ன்னு வச்சுக்கோங்க. 18 நாள் தான் டியூ டேட் வருதுன்னா, ஆக்சுவல் பேமெண்ட் வந்து 17 நாளுக்குள்ள கட்டிட்டோம்னா, இத வந்து நாட் டிஸ்அலோவ்ட். இது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். நம்ம என்ன பேசுறோம்? 31/3/2024 அக்கவுண்ட்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்க்கிறோம். அன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இல்லன்னா, இந்த டிஸ்அலோவன்ஸ் ஆகாது. அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் பார்க்க போறோம். இது எப்ப பேமெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். எப்போ 31/3/2020 நம்ம குளோசிங். அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. டியூ டேட் வந்து எப்பயுமே எப்போ வரும்? ஏப்ரல் டியூ டேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் நம்ம பே பண்ணல. மே, ஜூன், ஆகஸ்ட்ல பே பண்றோம்னா, அப்ப டிஸ்அலோவ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஆக்ட் வந்து 31/3/2024 மட்டும் இல்ல. நம்ம எப்ப இந்த ஃபைனான்ஸியலோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றோமோ, எப்ப இதோட டாக்ஸ் அடைன் முடிக்கிறோமோ, எப்ப இன்கம் ஐடிஆர் ஃபைல் பண்றோம் இல்லையா? அந்த டேட் வரைக்கும் இத நம்ம செக் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, 31/3/2024 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்ப்பேன் நானு. பார்க்கும்போது வந்து எதுவுமே இல்லன்னா, இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் இல்ல. டிஸ்அலவன்ஸ் இல்லன்னு அர்த்தம். 31/3ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா, அது எப்ப வந்து இத கட்டியிருக்கோம்னு பார்க்கணும். அடுத்த வருஷத்துல டியூ டேட்க்கு முன்னாடி கட்டியிருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும். கட்டலன்னா அது டிஸ்அலவன்ஸ். டிஸ்அலவன்ஸ் மீனிங் என்னன்றத பாருங்க. சப்போஸ் வந்து ஒரு ரூ. 15,00,000 நம்ம வந்து குடுக்கணும். அது டியூ டேட்ல குடுக்கலன்னா, உங்க புராஃபிட் வந்து 5,00,000 வச்சுக்கங்க. இத ஆட் பண்ணிருவாங்க. 5,00,000 பிளஸ் ஒரு 15,00,000 இது 2மே ஆட் பண்ணிட்டாங்கன்னா ரூ. 20,00,000 வந்து நிக்கும். 5,00,000 பிளஸ் 15,00,000 ஓகேங்களா? 20 லேக்ஸ்.
இந்த 20 lakhs வந்து taxable income வந்து நிற்கும். 5 லட்சத்தை டாக்ஸ் பண்ண முடியாது. 20 lakhs வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் அரை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ரேட்டில் வர்றீங்களோ அந்த ரேட்டு தகுந்த மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் எப்போ மேபி அடுத்த வருஷம் நீங்கள் பே பண்ணுவீங்களா, அப்போ பே பண்ணும்போது வந்து நீங்கள் இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது இன்கம் டேக்ஸ் வந்து இதோட நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டேக்ஸ் இன்கோட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட்? புரியுதுங்களா? ஓகே, ஐ எம் ரிப்பீட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் அகைன். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை எம்எஸ்எம் ஆக்ட் படி டியூ டேட்டுக்குள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா எந்த அமௌண்ட் நீங்க கொடுக்கலையோ அந்த இன்வாய்ஸ்ல கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் அவர் கொடுக்கணும். அவர்கிட்ட நான் பொருள் வாங்கியிருக்கேன், நான் கொடுக்கல, டியூ டேட்டுக்கு கொடுக்கலன்னா அதை எக்ஸ்பென்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதை ஆட் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்பென்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா சொல்றேன், நீங்க ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, ரா மெட்டீரியல் வாங்க என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேஸ்ல காட்டுவீங்க, அது எக்ஸ்பென்ஸ். அது என்ன ஆகும், உங்க ப்ராஃபிட் குறையுது இல்லையா, கீழே சேல்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும். பர்ச்சேஸ்ல ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க, அது எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சு ஒரு 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சத்துக்கு நீங்க பணமே கொடுக்கலன்னா அந்த 2 லட்சம் நெட் ப்ராஃபிட் அந்த 10 லட்சம் ஆட் பண்ணிட்டு 12 லட்சத்துக்கு வந்து நம்ம டாக்ஸ் அரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இதை நீங்க ரொம்ப சீரியஸ் எடுக்க வேண்டிய பாயிண்ட் இது. Again, you can see the slide, you can understand the concept. இது கொஞ்சம் ஸ்லைட் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். எப்போ எப்படி பார்க்கறது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு சப்ளையருக்கும் கொடுக்க வேண்டிய பில் வைஸ் ஏஜிங் ரிப்போர்ட் உங்ககிட்ட கரெக்டா இருக்கணும். இல்லையே இருக்கணும். எல்லாமே நீங்க பில் வைஸ் வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பில்லும் எப்போ பேமெண்ட் பண்ணி சொல்லிட்டு பில் டு பில் வந்து நீங்க ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கணும். அப்பதான் தெரியும் எந்த பில் வந்து பெண்டிங் இருக்குன்னு தெரியும். ஏதாச்சும் ஒரு பில் வந்து அந்த டியூ டேட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா தட் பிகம் டிஸ்அலவன்ஸ். இப்போ 31/3/2024 அது அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 33 இந்த இயர் எண்ட்ல வந்து நீங்க காட்டக்கூடிய ஃபைனான்சியல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் இதை அரை பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சரி, இன்னொரு ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 2 கேஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் 0 வந்துருச்சு. ஏன்னா அவர் டியூ டேட்ல வந்து 31/3/2024 அன்னைக்கு அது அவுட்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஆனா டிலேடு பேமெண்ட் தான் 31/3/2024 அவுட்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இவங்க இந்த ப்ரொவிஷன் ஒன்று கிரியேட் பண்ண சொல்றாங்க. தெர் இஸ் நோ டிஸ்அலவன்ஸ் பட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும் as per MSME ஆக்ட் படி. டிஸ்அலவன்ஸ் இல்லை. டிஸ்அலவன்ஸ் என்ன மீனிங் என்ன, நம்ம அந்த ப்ராஃபிட்டோட இதை ஆட் பண்ணி ஹையர் டேக்ஸ் ஆட் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் ஆட் ஆயிரும், டாக்ஸபிள் இன்கம் ஆட் ஆயிரும், நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ற மாதிரி இருக்கும். 31/3/2024 அன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா இந்த கேஸ்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, பட் தெர் இஸ் எ டிலேடு பேமெண்ட். 40 நாளுக்கு மேலே கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு கேஸ் வரும் இதுல. ரீட்டைலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் வந்து இது அப்ளிகபிளா பாத்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து இப்போ லேட்டஸ்ட்டை வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். எம்எஸ்எம்இல வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்க எடுக்க முடியும். பட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 43BH வந்து நாட் அப்ளிகபிள். அவங்களோட சப்ளையரா இருக்காங்க, ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் சப்ளையர் இருக்காங்க, அப்ளிகபிள் இல்லை. சப்ஜெக்ட் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎஸ்எல் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்காக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிஎஸ்எல் மீனிங் என்னன்னா, அக்ரி பேஸ்டு ப்ராடக்ட் நீங்க சப்ளை பண்றீங்கன்னா அப்போ இது ஒரு எஜுகேஷன், ஹவுசிங், எம்எஸ்எம்இக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வரும். ஆர்பிஐ சர்க்கிள் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல இன்னொரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டேட்ன்றது எப்படி கால்குலேட் பண்றாங்க? இன்வாய்ஸ் டேட்டா, ப்ராடக்ட் வந்த டேட்டா, இல்ல அக்செப்டன் டேட்டான்னு கேட்குறாங்க. அது ஒரு அப்பாயிண்டட் டேட்னு சொல்லுவாங்க அது. அந்த டேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் அப்ஜெக்ஷன் முதல்ல பார்க்கலாம். அப்ஜெக்ஷன் ரைஸ்டு பை தி கஸ்டமர் அப்படின்னா எப்போ வந்து நீங்க ஒரு இப்போ இதை பத்தி பேசிட்டு நீங்க ஒரு கஸ்டமர், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு, நீங்க ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டியோ குவான்டிட்டியோ இல்ல ஏதோ ஒரு உங்களுக்குள்ள இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க. எஸ் ஏ கஸ்டமர் நீங்க ரைஸ் பண்றீங்க, அதை சப்ளையர் வந்து ரிமூவ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த ரிமூவல் டேட்ல இருந்து இந்த டேட்டா இந்த எம்எஸ்எம்இ சொல்றாங்களே இந்த 15 days ஆர் 45 days வந்து அப்ப இருந்து கால்குலேட் ஆகும். புரியுதுங்களா? இந்த அப்ஜெக்ஷனுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் see that example you can get in an idea. இப்போ வந்து ஒரு 10ஆம் தேதி வந்து சப்ளை வந்து 10ஆம் தேதி வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டாரு ப்ராடக்ட், வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டாரு.
நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க, 18ஆம் தேதி ரைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அத ரெக்டிஃபை ரிமூவ் பண்றது வந்து ஓகே குவாலிட்டி சரியில்ல, இல்ல சம்திங் யூ ஆர் டெல்லிங் தட் பேக்கிங் கரெக்ட்டா இல்லன்னு சொல்றீங்க. அந்த ரெக்டிஃபிகேஷன் வந்து உங்க சப்ளையர் வந்து சரி பண்ணி குடுத்துறாரு. 31 சரி பண்ணி அத சீர் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டேட் வந்து எப்ப கணக்கு ஆகும்னா, 31 கணக்குல எடுக்கப்படும். நாட் 10 எடுக்கும். அப்ப நீங்க ஓரல் அக்ரீமெண்ட் இருக்கீங்கன்னா, நீங்க அப்ஜெக்ஷன் எப்ப ரைஸ் பண்ணியிருக்கணும்? 15 நாளுக்கு முன்னாடியே நீங்க ரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்க டிலேய்டு அங்க ரைஸ் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து ஆ ஈவன் தோ நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தா கூட டியூ டேட் வந்து 15 நாள் ஃப்ரம் தி டேட் ஆஃப் சப்ளைன்றது கணக்குல வரும். சோ நீங்க முக்கியமா நீங்க அஸ் எ கஸ்டமர் சைடா இருந்தா, நீங்க அப்ஜெக்ஷன் வந்து ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் ஹேவ் டு ரைஸ் இருந்துச்சுன்னா. இல்ல நான் டிலேடா ரைஸ் பண்றேன்னா, அதுக்கு தகுந்த மாரி வந்து இந்த டியூ டேட் வந்து மாற ஆரம்பிக்கும். ஐ திங்க் யூ சீ தட் அண்ட் கேன் கெட் அன் ஐடியா. ஓகே. இப்போ சில ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்க கஸ்டமர். உங்க சப்ளையர் வந்து உதயம் ரிஜிஸ்டர்ல இருக்காரா இல்லையான்றத கட்டாயம் பார்க்கணும். சப்ளையர் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயமா பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மேண்டேட்டரி ஃபார் தி சப்ளையர். ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே வந்து இந்த வருஷம் வந்து இப்பதான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. இதுதான் ஓப்பனிங் இயர். இப்பதான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் இது. எப்பயுமே வந்து ஓப்பனிங் நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். ரீசன்ஸ் என்னன்னா, இது வந்து டிடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஐட்டம். இந்த 43(b)ன்றது டிடக்ஷன் சம்பந்தப்பட்டது. ஓகேங்க. டிஸ்அலவன்ஸ் சம்பந்தப்பட்டது. சோ அதனால வந்து இது P&L அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டது. சோ அதனால வந்து டூரிங் தி கரண்ட் இயர் நடந்த பர்ச்சேஸஸ், எக்ஸ்பென்சஸ், நம்ம பொருள் வாங்குனது, அந்த சம்பந்தப்பட்டதுனால, இது ஓப்பனிங் பேலன்ஸஸ் வந்து இம்பாக்ட் பண்ணாது. டூரிங் தி கரண்ட் இயர் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ரைட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூரிங் தி கரண்ட் இயர் வாங்கியிருப்போம். பேயபிள் வந்து எங்க அப்பியர் ஆகும்? குடுக்கணும் அப்படின்றது வந்து கிரெடிட்டர் சைட்ல வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா வரும். ஓகேங்களா? அதனால வந்து அப்படி அது பார்க்கக்கூடாது. டிரான்சாக்ஷன் ஹேப்பன் எந்த வருஷம் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். அது கரண்ட் இயர்னா, கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இதுல எடுப்பாங்க. ஓகே. இது டாக்ஸ் ஆடிட்க்குலாம் சம்பந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. இட் டசன்ட் மீன் தட் டாக்ஸ் ஆடிட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். டாக்ஸ் ஆடிட் இருந்தா வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது ஆடிட்டர்ஸ் வந்து இத ஆட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணி குடுப்பாங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லன்னா, ஈவன் தோ நீங்க வந்து யூ ஹேவ் டு டூ தி கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டேஷன் மீனிங் என்னன்னா, ஒரு டேலியில வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா டிஸ்அலவன்ஸ் இந்த 43(b) செக்ஷன் புரோவிஷன பார்த்துட்டு, இதுல வரக்கூடியதுக்கு இந்த டிஸ்அலோவ் பண்ணணும்னா, டிஸ்அலோவ் பண்ணி ஆட் பண்ணணும். இல்லன்னா, நீங்க வந்து இன்ட்ரஸ்ட் நாங்க கரெக்ட்டா கட்டிட்டேன். சாரி 31/3/2024 அவுட்ஸ்டாண்டிங் இல்ல. இன்ட்ரஸ்ட் புரோவிஷன் இருக்குன்னா, இதுக்கு இன்ட்ரஸ்ட் புரோவிஷன் நீங்க போடணும். சோ 2மே நீங்க பண்ண வேண்டியிருக்கும். இது ட்ரேடர்ஸ், ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்ளிகபிளா பார்த்தீங்கன்னா, அது முன்னாடியே சொல்லியிருந்தேன். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் அதர் தென் பி.எஸ்.எல். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ அ இந்த உங்க டிஸ்க்ளோஷர்ல வந்து உங்க பேலன்ஸ் ஷீட் P&Lல வந்து இன்ட்ரஸ்ட் டியூ, அக்ரூவ்டு, அன்பெய்டு, பெய்டு, பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாமே வந்து செப்பரேட்டா வந்து ஒரு ஷெட்யூலிங் மாரி எப்பயுமே போட்டு வச்சிருக்கணும் நீங்க. இன்னொரு டவுட் என்ன கேட்குறாங்க, பிக்ஸட் அசெட் அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கியிருக்கோம். அதுக்கு இது அப்ளிகபிள் ஆகும்னா ஆகாது. சரி நீங்க வந்து ஒரு சப்ளைட்ட இருந்து ஒரு மிஷினரியோ இல்லன்னா ஒரு பிக்ஸட் அசெட்டோ வாங்கியிருக்கீங்கன்னா, இது அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் ரெவென்யூ ஐட்டம். ஓகே. இது ஆகாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட். அக்ரீமெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா, அந்த கிரெடிட் பீரியட் வந்து இப்போ இன்வாய்ஸ்ல சப்ளையர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஆ அத நீங்க நீங்க அத நீங்க எந்த விதமான அப்ஜெக்ஷனும் பண்ணலன்னா, இட் இஸ் டீம்டு தட் இட் இஸ் அன் அக்ரீமெண்ட். இது ஒரு அக்ரீமெண்ட்டா தான் நம்ம இத எடுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். தேங்க் யூ சோ மச். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ உங்களுக்கு. ஆம் ஐ திங்க் யூ கெட் எ லாட் ஆஃப் இன்சைட் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு சில டவுட் உங்களுக்கு இருக்கும். பிராக்டிகலா வந்து யூ ஹேவ் தி லாட் ஆஃப் டவுட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் வந்து நான் இந்த YouTubeல வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ ட்ரை டூ கிவ் தி லாட் ஆஃப் சொல்யூஷன் டூ யூ. சப்போஸ் நீங்க ஸ்பெஷலிஸ்ட்டா வந்து வேற ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தா இந்த இந்த கம்பெனியுடைய இதுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆர் செண்ட் எ வாட்ஸ்அப் டூ தட் நம்பர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங். ஆம் இன்னொரு செஷன் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க் யூ. நமஸ்காரம்.